வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்ட் 3 பார்க்க வரோம். இந்த பார்ட் 3 அடுத்தடுத்த வரக்கூடிய சந்தேகங்களை கிளியர் பண்றதுக்கான ஒரு முயற்சி. ஆனா இந்த போன வீடியோவில் கூட சார் அதில் வெளிச்சம் கம்மியாக இருக்கு, மைக்கை கீழே போட்டீங்க, சவுண்டு குறுக்க வரல, குறுக்க கொஞ்சம் கட்டாக இருந்துச்சு, இது போன்ற கருத்துக்கள் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். இதில் எடிட்டிங் பண்ணி அதுக்கு கில்மா வேலையெல்லாம் போட்டு அதுக்கு எஃபெக்ட்லாம் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேவை இந்த கருத்து. அந்த சார் பின்னாடி கதவு தெரியுது, தாப்பா போட்டிருக்கு, லைட்டில் செவுத்துல கரப்பாம்பூச்சி ஓடிச்சு, இது போன்ற விமர்சனங்கள் நான் எப்போதும் வரவேற்பதில்லை. உங்களுக்கு இந்த இந்த காணொளி பயனுள்ளதா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த வீடியோக்கள் முழுக்க முழுக்க இசையில, அது குறிப்பா பாடுவதில் பிகினிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கான வீடியோக்கள். இதுல பெரிய ரகசியங்கள்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இதுல அதை போன்ற இந்த ஒளிப்பதிவு இதுல உள்ள குறைபாடுகளை பற்றிய விமர்சனங்கள் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கே தெரியும் எங்க இடத்துல தப்பு வருதுன்னு. அதை பற்றி பெரிய நம்ம அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. கருத்துக்கள் அது உங்களை பிடிச்சிருக்கா, அதை விமர்சனம் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, அது தவறு, இல்லை சார் எனக்கு அது ஒத்து வரல, நீங்க இப்படி சொல்றீங்க. அந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக, இந்த தொழில்நுட்ப ரீதியாக எந்த விமர்சனங்களும் நான் பார்க்க விட மாட்டேன். கருத்தியல் ரீதியாக ஏதாச்சும் விமர்சனங்கள் இருந்தால் சொல்லுங்க, கண்டிப்பா அதை அடுத்தடுத்த காணொலிகளில் கண்டிப்பாக திருத்திக் கொள்வேன். சரியா? ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, சார் எனக்கு கர்நாடிக் தெரியாது. இப்ப அந்த கர்நாடிக் பேஸ்ல அமைந்த பாடல்கள் வரும்போது அந்த பிற்காக்கள்லாம் என்னால சரியா பிரசன்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்க அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய, நான் போன முதல் வீடியோலயே சொல்லியிருக்கேன். சிங்காரவேலனே தேவா கரோக்கியில எந்த விதமான இசை பயிற்சியும் இல்லாதவங்களாம் என் கூட பாடியிருக்கிறாங்க. பாடறியன் படிப்பறியன், இது போன்ற மிக சிரமமான பாடல்களை அதெல்லாம் கூட பாடியிருக்கிறாங்க. எந்த கர்நாடிக் பேஸும் கிடையாது. ஆனா அவங்க சிறப்பா பிரசன்ட் பண்ணி பெரிய அளவுல கைத்தட்டல் வாங்குறாங்க. காரணம் என்னன்னா பயிற்சி. இப்ப நீங்க ஒரு பாடலை நீங்க பிரசன்ட் பண்ணும்போது அதை நீங்க திரும்ப 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 கேட்டு 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 எந்த இடத்துல எப்படி இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்லை, நான் பல மேடைகளில் பாடக்கூடிய ஒரு பாடல் இருக்கு, அதை நான் இப்ப பாடி காட்டுறேன். மணியே மணியும் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த வணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி. இந்த பாட்டு டிஎம்எஸ் உடைய மிக ரொம்ப ஒரு அற்புதமான மாஸ்டர் பீஸ். இதை நம்ம அப்படியே பிரசன்ட் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அந்த ஸ்டைல், அப்ப அந்த உச்சரிப்பு சொல்லடி அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கறது மாதிரி அந்த பாவம், அந்த டிஎம்எஸ் குரல்ல பாவம், அதுதான் இன்னைய காணொலியுடைய மைய கருத்து. பாவம் முக்கியம். இப்ப நம்ம எந்த ஒரு பாட்டை சோக பாட்டை பாடுறோம்னா அந்த சோகம் அதுல எழுதணும். பேசாவோவியம் இதில் சோகம் ஆயிரும் அப்படின்னா அந்த சோகம் அந்த குரல்ல எழுதணும். சந்தோஷமா அதே மாதிரி மகிழ்ச்சி பொங்க பாடக்கூடிய பாடல்களை மகிழ்ச்சி பொங்க பாடணும். அப்ப நம்ம அந்த ஜீவன்
ரொம்ப பேர் வந்து கர்நாடிக்ல நல்ல தேர்ச்சி இருக்கும், குரல் வளம் இருக்கும், ஆனால் பாவம் இருக்காது. எல்லா பாடலையும் ஒரே மாதிரி பாடிட்டு இருப்பாங்க. இப்ப குறிப்பா ராகவேந்திரர் ஒரு பக்தி. இப்ப எனக்கு வந்து நான் பெரும்பாலும் எனக்கு கை கொடுத்தது வந்து பக்தி பாடல்கள் தான். நான் சினிமா பாடல்கள் ரொம்ப பாடுறது இல்லை. அதனாலதான் என்னால் அதை சரியா அதை ப்ரெசென்ட் பண்ண முடியல. பக்தி பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறேன், நிறைய கைத்தட்டல் வாங்கியிருக்கிறேன். அதுல எனக்கு பெரிய மன நிறைவும் இருக்கு. பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம், பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சோதனை எது வந்தாலும், சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷீரடி சாயி நாமம், பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சாயிராம் 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 சாயிராம். ஒரு பக்தி இழையோடுது, அவ்வளவுதான். அந்த என்னுடைய கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பல பேர் சொல்லியிருக்காங்க, சார் நம்ம கேட்கும்போது ரொம்ப பரவசமா இருக்கு. அந்த பக்தி உணர்வு, அது பாடினது நல்லா இருந்துச்சா இல்லையா, என்ன ஸ்கேலு தாளம், அதெல்லாம் சார் கரோக்கியல் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க தாளத்தை ஓடிடுச்சு, இதை பார்க்குறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஒரு பெரும்பான்மையான ஒரு மக்களை வந்து உங்களுடைய பாடல் கவர் தான், அதை மட்டும் பாருங்க. 4-5 பேர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை கேட்டுங்க, திருத்திங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய இசை நிகழ்ச்சிகளை அதை திருத்திக்கிறது நல்லது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை கேட்டு அப்செட் ஆகிடாதீங்க. உங்களுக்கு ஏன் சார் இந்த வீண் முயற்சிங்கிற வார்த்தை சொல்றதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, கியூல நிற்பாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் முயற்சி? எவ்வளவோ பேர் பாட்டு நல்லா பாடுறவங்க இருக்காங்க, நீங்க ஏன் சார் மைக்க பிடிச்சிட்டு பாடுறீங்கன்னு எத்தனையோ பேர் என்னையே சொல்லியிருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அதனால அதை பத்தி வருத்தப்படாதீங்க. உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் எப்போதும் கைவிட்டுறாதீங்க. அதுல சின்ன சின்ன பெருக்காக்களை நீங்க உங்களால முடியும். ரொம்ப கஷ்டமான பாட்டை விட்டுருங்க. இப்போ ஈஸியா உள்ள பாடல்ல திரும்ப 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 அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது நல்லா வந்துடும். இப்போ பக்தி பாடல்கள்ல வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட்டு, அல்லது சினிமா பாட்டில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அல்லது சோக பாடல், அல்லது அப்போ நம்ம எதையோ ஒன்று சரியாக தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஜீவன் அதில் மிஸ் பண்ணாம, ஜீவன் இருக்கணும் முக்கியமாக. அந்த ஜீவன்னா அந்த பாவம். ரொம்ப பேருக்கு அந்த பாவம் இருக்கிறதே இல்லை. எல்லா பாட்டையும் ஒரே மாதிரி தான் பாடுவாங்க, ஆனால் அதில் வித்வத் இருக்கும், அதில் வந்து வித்தை இருக்கும். அவர் வித்வானா இருப்பார், ஆனால் எல்லா பாடலையும் ஒரே மாதிரி தான் பாடுவார். சுக்குமி லகதி இப்படிங்கிற மாதிரி தான் அது கொண்டு போவாங்க. அது வந்து நமக்கு தேவையே இல்லை. அது மக்களையும் ரீச் ஆகாது, ஆடியன்ஸை ஒரு நாளும் ரீச் பண்ண முடியாது. இப்போ ஒரு பாட்டுன்னா அந்த பாட்டில் என்ன, அந்த அர்த்தத்தில் என்ன, ஒரு திரைப்பட பாடல்னு வச்சுக்கலாம், அது எந்த மாதிரியான சீக்வன்ஸில், அந்த மூவியில் அது எந்த இடத்துல வந்துச்சு, அது என்ன நவரசங்களில் எதை சொல்லுது, கோபத்தை சொல்லுதா, வீரத்தை சொல்லுதா, காதலை சொல்லுதா, சோகத்தை சொல்லுதா. இப்போ ஒரு தாய் பற்றின ஒரு பாடல்கள்லாம் இருக்குது, நிறையா நம்ம கேட்டிருக்கோம். அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே நம்மளையும் அறியாமல் கண்ணில் தண்ணி வரும். காரணம் என்ன? அந்த பாவம். அடிவயிற்றில் இடம் கொடுத்து கண்ணுக்குள் காத்தவளே, நான் ருசியாய் சாப்பிடவே தினம் பசியினில் படுத்தவளே, தொப்புள் கொடி வழியே உன் உயிரை குடித்தேன் நான் அம்மா, நான் தான் ஜெயித்திடவே அனுதினமும் தோற்றாய் நீ அம்மா, குருதியினை கொடுத்தவளே தாயே. இத கேட்கும்போது அவங்களுக்கும் கண்ணீர் வரணும், பாடுற நமக்கும் கண்ணில் தண்ணி வரணும். ஒரு தாயை பத்தின ஒரு அற்புதமான பாட்டு. அதுமாரி எத்தனையோ தாயை பத்தின பாடல் இந்த அம்மாவென்று அழைக்காது. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா, உன்னாலே பிறந்தேனே அம்மா.
அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. இப்ப அந்த பாவத்தை அதுல மிக்ஸ் பண்ணி பாடும்போது ஜீவனை, அந்த உணர்வை, அந்த ஃபீலிங், அந்த ஃபீல். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்ல சொல்றதை விட இங்கிலீஷ்ல சொன்னதான் ஈஸியா புரியும். ஃபீல், அந்த ஃபீல் இருக்கணும். கேட்கறவங்களுக்கும் அந்த ஃபீல் வரணும், உங்களுக்கும் அந்த ஃபீலோட நீங்க பாடணும். அப்பதான் அந்த இடத்துல வந்து அந்த இசை வெற்றி பெறும். இப்ப பாத்தீங்கன்னா போ சம்பவ பாடலை வந்து ஒருத்தர் இசையமைச்சு கேசவராஜ் நினைக்கிறேன் பாடியிருக்கிறாரு. இப்போ நம்ம ட்ராக் கூட போட்டிருக்காங்க. அந்த பாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு வாய்ஸ் வரும். அந்த குரல்ல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தெய்வீகம். அந்த பாட்டை கேட்குறவங்க எல்லாருமே அப்படியே மனசு உருகிடுவாங்க. காரணம் என்ன? அந்த குரல்ல உள்ள தெய்வீகம். அந்த குரல்ல அப்படி ஒரு தெய்வீகம் இருக்கும். அந்த பாட்டை நான் பல இடங்களில் முயற்சி பண்ணி பாடியிருக்கேன். ரொம்ப சிரமமான பாட்டு தான். போ சம்பவ பாட்டை அப்படியே தமிழில் வரும். அந்த பாட்டை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஓம் வென்றோ உன் பாதம் பணிந்தோம், ஓம் என்றோம் 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 உன் பாதம் பணிந்தோம். கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே, திங்களை அணி சூடிடும் தேவனே, கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே, திங்களை அணி சூடிடும் தேவனே, ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம், ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம். முப்புறம் நெறி செய்த முதல்வா, முப்புறமெறி செய்த முதல்வா, முருகனை கண்ணால் நயந்தயம் இறைவா, முப்புறம் எரி செய்த முதல்வா, முருகனை கண்ணால் நயந்தயம் இறைவா, வெற்றியில் வாழ்ந்திடும் ஆடல் கலையே, வெற்றியில் வாழ்ந்திடும் ஆடல் கலையே, வேண்டினோம் உன்னருள் வேறெதும் இல்லையே, வேண்டினோம் உன்னருள் வேறெதும் இல்லையே, போம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம், ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம். அப்படியே அந்த சிவலிங்கத்தை, அந்த சிவனை, பரமசிவத்தை, ஈஸ்வரனை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டை பாடும்போது, நான் எத்தனையோ பாடல எத்தனையோ மேடைகள்ல இந்த பாட்டை பாடும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா அந்த சிவத்தை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டி நம்ம அந்த ஒரு அண்ணாமலையார் அலங்காரத்தோட ஒரு அண்ணாமலையார் இருக்காருன்னா எப்படி இருக்கும்? இப்போ எங்க ஊர்ல பிரகதீஸ்வரர் இந்த அலங்காரத்தோடு அப்படி இருந்து அந்த சன்னதியில நின்று இந்த பாட்டை பாடினோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை நம்ம மட்டும் இல்ல கேட்கிறவங்களும் உணரணும். அதுதான் ஒரு பாடலுடைய வெற்றியின் ரகசியம். பல பேர் ஜெயிச்சவங்க பூராமே அந்த பாவம் பிரமாதமா இருந்தவங்க பூரா ரொம்ப லாங் பீரியட் வந்து திரையுலகத்துல கோல வச்சு இருக்கிறாங்க. இந்த பாவம் இல்லாமல் பாடியவர்கள், அதாவது எல்லா பாட்டையும் ஒரே மாதிரி அந்த தன்னுடைய கர்நாடிக் சங்கீதத்தை அல்லது பெரிய மேற்கத்திய சிவம் அந்த வித்தையை காமிக்கிறேன்னு காமிச்சவங்கலாம் ரொம்ப அதிக நாட்கள் ஷைன் பண்ணதில்லை. எஸ்பிபிக்கு ஆரம்ப காலகட்டங்களில் வந்து கர்நாடிக்கே தெரியாது, கர்நாடக இசை பயிற்சி பெறாதவர் தான் எஸ்பிபி. ஆனால் அவருடைய குரல்ல எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டவர் வந்தாருன்னா காரணம் என்ன? ஒரு 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 இந்த சின்ன சின்ன சிரிப்பு
ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு 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 மயக்கம்னா அப்படியே மயங்கி பாடுவார். அது மாதிரி ஒரு சின்ன நளினங்கள், ஒரு சின்ன கொஞ்சல், நம்ம ஒரு சிங்காரி அப்படின்னாலே அதில் நம்ம கேட்கும் போதே அந்த பாட்டை அந்த அவருடைய என்ன பாவத்துல பாடினாரோ அந்த பாவம் நம்மளையும் தொத்திக்கணும். அதுதான் அந்த ஒரு பாட்டோடைய ரகசியம், வெற்றியின் ரகசியம். அதனால பாவத்தை, அது என்ன சூழ்நிலையில் பாடப்பட்ட பாடல். இப்போ கூட நாட்டுப்புற பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஷைன் பண்றாங்க. காரணம் என்னன்னாக்கா, அவங்க குரல்ல அந்த ஜீவன் இருக்கு, பாவம் இருக்கு. ஆத்தாவும் சேல அந்த ஆகாசத்தை போல, ஆத்தாவும் சேல அந்த ஆகாசத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க கப்பனுக்கு தலை தோவட்ட, பார்த்தாலே சேத்தணைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தாவும் சேல அந்த ஆகாசத்தை போல, ஆத்தாவும் சேல அந்த ஆகாசத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட, பார்த்தாலே சேத்தணைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். அது கவிஞர் ஏகாதசி எற்றி திருவுடையன் பாடி பிரபலமான ஒரு பாட்டு. அது வந்து இப்போ எல்லா கச்சேரிகள்லையும் வந்து இப்போ ரியாலிட்டி ஷோல கூட அந்த பாட்டை பல பேர் எடுத்து பாடுறாங்க. காரணம் என்ன, அந்த பாட்டில் உள்ள ஜீவன். ஒரு தாயுடைய நினைவை ஒரு மகன் சுமந்து, அந்த இளையராஜா பாட்டினாக்கா நிறைய அவர் காதல் பாடல்கள், மகிழ்ச்சி பாடல்கள் நிறைய பாடியிருந்தா கூட அவருடைய சோக பாட்டு தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தத்துவ பாடல்கள் அப்படின்னாலே இந்த இளையராஜா வாய்ஸ் மனத்துல நமக்கு. அப்போ அவர் அதுக்கு ஃபிட்டு. அதே போலத்தான் நீங்களும் உங்களை நினைச்சாலே இவர் இந்த பாட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட், இந்த பாட்டை அவர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட அவங்களே கூட சொல்லுவாங்க கச்சேரிகளில் வந்து, சார் உங்க வாய்ஸுக்கு இந்த பாட்டை பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. நம்ம அதையும் கூட நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாடல்களை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ இளையராஜா பாட்டு, இப்போ இளையராஜா வந்து சோகம் தத்துவம், அவர் எப்படி அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி போனாரோ. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவான், ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே, எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்க வருத்தமெங்கே உனக்கு எதற்கு, படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்க இரக்கமெங்கே உனக்கு எதற்கு, உன்னை நல்ல ஆளாக்க உத்தமனை போலாக்க அப்படின்னு அந்த தத்துவங்களை வந்து அவருடைய குரல்ல கேட்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கு. காரணம் என்ன, அந்த குரல்ல உள்ள ஒரு டெப்த், ரெண்டாவது அந்த குரல்ல உள்ள அந்த ஒரு விரக்தி கலந்த சோகம் கலந்த ஒரு குரல். ஜீவனுக்காக தான் பாடி காமிச்சேன். நீங்க நம்ம ட்ராக்ல கூட போட்டிருக்க மரத்தை வச்சிருவேன், ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் ஈஸியா பாடக்கூடிய பாட்டு, ரொம்ப அருமையான வரிகளாம் வரி எழுதினது அந்த பாட்டு. இளையராஜா தான் அவருடைய வரிகள் தான் அது. ரொம்ப அற்புதமான வரிகள். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை இருக்குன்னு நல்லா அருமையாக எழுதியிருப்பாரு. இது போன்ற பாடல்களை நம்ம பாடும்போது அதே விரக்தி, அதே சோகம், அந்த ஒரு பற்றற்ற நிலையில பாடணும்.
அவர் எத்தனையோ பாட்டு அது மாதிரி பாடியிருக்காரு. இந்த அம்மை என்றும் அப்பன் என்றும், அது அந்த உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, எவ்வளவோ பாடல்கள் வந்து அவர் அம்மாவை பத்தின பாடல்கள், சோக பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு. நம்ம இந்த மாதிரி ஜேசுதாஸ் அவருடைய குரலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் இழையோடுற குரல் தான். ஆரம்ப காலகட்டத்திலாம் சோக பாட்டுக்குன்னா ஜேசுதாஸ் தான் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள், அப்புறம் அவர் சந்தோஷமான காதல் பாடல்களையும் பாடினார். பட் அவருடைய குரல்லையும் வந்து ஒரு சின்ன அந்த சோகம் இழையோடும். இது எதுக்கு இது இவ்வளோத்தையும் உங்களுக்கு இவ்வளோ நாளை சொல்லிட்டு இருக்கேன்னா, இது எதுக்குன்னா உங்களுடைய தேர்வு, அந்த எந்த பாடல் அந்த எந்த சுச்சுவேஷன்ல பாடப்பட்டது, அந்தவுடைய பாவம் என்ன, காதல் பாட்டா, வீரத்தை சொல்லுகின்ற பாட்டா, தாலாட்டா. தாலாட்டா போய் நீங்க அப்படியே நம்ம வீறு கொண்டு எழுதுற மாதிரி பாட முடியாது. அது ஒரு இந்த படையப்பால உள்ள பாடல்கள் மாதிரி, அது ஒரு பெரிய சைனியத்தை கிளப்பிட்டு போறது மாதிரி உள்ள பாடல்கள் வந்து அந்த ஸ்டைல்ல பாடணும். ஒரு தாலாட்டா தூங்க வைக்கிற மாதிரி இருக்கணும், எழுப்பி விடுற மாதிரி இருக்கணும். ஓகேதா? இப்போ நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளியை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு தயவு செய்து உங்களுடைய விமர்சனத்தை, கருத்தியல் ரீதியான விமர்சனத்தை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அந்த கமெண்ட்ல